வணக்கம் மக்களே, நான் உங்க பிரியா பேசுறேன். இது ஒரு நல்ல மனிதர், அதாவது நல்ல மாமனார் பற்றிய உண்மை கதை. இப்போ கதைக்குள்ள போலாமா? வெல்கம் டு பிரியாவின் கதைகள். கோயமுத்தூரில் உள்ள சிறு கிராமத்தில் ஒரு பெண் திருமணமாகி வந்தாள். புதிய வீடு, புதிய மனிதர்கள் என்று அவளுக்கு கொஞ்சம் பயமும் தயக்கமும் இருந்தது. அந்த வீட்டின் தலைவரான கணவனின் தந்தை அவளது மாமனார் பற்றி அவளுக்கு ஒரு தனி பயம் இருந்தது. மாமனார் என்றால் மிகுந்த கண்டிப்புடன் இருப்பார் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவரோ திருமணமான முதல் நாளே அவளை அழைத்து, மகளே, இது உன் வீடு, எந்த தயக்கமும் வேண்டாம் என்று சொன்னார். அந்த வார்த்தை அவளுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது. அவர் சொன்னது மட்டுமல்ல, செயலிலும் அவளை மகளைப் போலவே நடத்தினார். அது அவளுக்கு ஒரு தனி பலமாகவே இருந்தது. அன்று முதல் அவள் அவரை மாமனார் என்று நினைக்காமல் அப்பா என்றே அழைத்தாள். அந்த ஒரு அழைப்பில் அந்த வீட்டில் ஒரு புதிய உறவு பிறந்தது. அவர் மாமனார் மட்டுமல்ல, அவளின் இரண்டாவது தந்தை. அன்பு மற்றும் புரிதல் இருந்தால் மருமகள் மகளாக மாறுகிறாள். என்ன மக்களே, இந்த கதை பிடிச்சிருக்கா? சாரி, இது கதை அல்ல, உண்மை சம்பவம். அந்த பெண் நான் தான். இது போன்ற கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உண்மை கதை பிடித்திருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.